8வது அதிகாரம் படிப்போம். இப்போ வந்திருக்கோம். 8ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಬರೋಣ. சோ 4 வெற்றி இருக்கு ஒரு கிறிஸ்தவனுக்கு. அடுத்த ஸ்லைடு. 4 வெற்றி இருக்கு, மாம்சத்தோட 4 வெற்றி இருக்கு. 4 விதமாய் வெற்றி கிடைக்கும் கிறிஸ்டியனுக்கு. ಒಬ್ಬ ಕ್ರೈಸ್ತನಿಗೆ 4 ವಿಧವಾಗಿರತಕ್ಕಂತ ಜಯವಿದೆ. ಅದು ಹೇಗೆ அது 8வது அதிகாரத்துல போடப்பட்டிருக்குது. ಅದು 8ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. இந்த 4 காரியத்தையும் நீங்க தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க சோதனையை ஜெயிக்க முடியும், நீங்க மாம்சத்தின் கிரியைகளை வந்து ஜெயிக்க முடியும். ಈ 4 ಜಯಗಳನ್ನ ನೀವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡ್ರೆ ಶಾರೀರಿಕವಾಗಿರತಕ್ಕಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನೀವು ಜಯಿಸುವುದಕ್ಕೆ ಆಗ್ತದೆ. நெக்ஸ்ட் ஸ்லைடு. 8வது அதிகாரம் முதல் 4 வசனத்தை படிப்போம் பாருங்க. 8ನೇ ಅಧ್ಯಾಯದ ಮೊದಲ 4 ವಚನಗಳನ್ನು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. ஆகையால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. எதுபடி நடக்கிறவர்களுக்கு? ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு என்ன இல்ல? ஜட்ஜ்மென்ட் இல்ல. ஓகே. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில் நின்று விடுதலையாக்கிற்றே. என்ன பண்ணிருச்சு? விடுதலையாக்கிருச்சு. ஓகேயா? சோ இயேசு கிறிஸ்து சிலுவையின் மூலமாய் அவர் வந்து என் மாம்சம் என்னெல்லாம் பண்ண முடியலையோ, என்னெல்லாம் வீக்கா இருந்துச்சோ, அவர் வந்து அதுக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டார். ಅಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾದಂತ ಕಾರ್ಯಗಳು ಅದಾಗಿತ್ತು, ಅದರ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಶಿಲುಬೆಯ ಮೇಲೆ ಆತನು ಜಜ್ಜಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. சோ 3வது வசனம் 4வது வசனத்தை கவனமா பாருங்க. 3-4ನೇ ವಚನ ಗಮನದಲ್ಲಿಟ್ಟು ನೋಡ್ರಿ. எப்படியெனில் மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும், இயேசு கிறிஸ்து எந்த சாயலா வந்தாரு? பாவ மாம்சத்தின் சாயல்ல வந்து பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக ஜட்ஜ்மென்ட் பாஸ் பண்ணிட்டாரு. மாம்சத்தின்படி நடாவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். என்ன பண்ணார் ஆண்டவர்? இங்க மாம்சத்தோட போராடிட்டு இருக்கிற என்ன, முழு ஜெயமே இல்லாத என்ன, வெற்றியே இல்லாத எனக்கு என்ன பண்ணாரு? இயேசு கிறிஸ்து வந்து பர்ச்சேஸ் பண்ணி வெற்றியை வந்து வாங்கி எனக்கு கிஃப்டா கொடுத்துட்டாரு. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಪಾಪದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ನನ್ನನ್ನ, ಅಲ್ಲಿ ಜಯವೇ ಇಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ನನ್ನನ್ನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಒಂದು ಜಯವನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟವನಾಗಿ ನನಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. சோ எனக்குள்ள வந்து என்ன ஆகுறாரு? ஆவியிலே நடக்கிறதுனால, நான் மாம்சத்துல நடக்கல. இப்போ நான் பழைய வாழ்க்கையில பழைய உள்ரிச் பாரி பழைய இச்சைகளோட பழைய ஆசைகளோட நடக்கிற போது எனக்கு ஒரே போராட்டம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில வந்தா கூட. பட் ஆனா இப்ப நான் கிறிஸ்தவன் ஆயிட்டு நான் இப்ப என்ன ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன்? இனிமே கிறிஸ்தவன் ஆயிட்டு நான் மாம்சத்தின்படி நடக்க மாட்டேன், ஆவியின்படி நடக்கிறேன் அப்படின்னு நம்ம முடிவு எடுக்கும் போது ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು வெற்றியை கொடுக்கிறார். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತದೆ, ಹಳೆ ಜೀವಿತದಲ್ಲಿ ಹಳೆಯ ಕಾರ್ಯಗಳು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಮ್ಮ ಸ್ವ ವಿಚಾರದಂತ ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯಲ್ಪಡ್ತದೆ. ಆದ್ರೆ ನೂತನ ಸ್ವಭಾವವನ್ನು ಹೊಂದಿದ ನಂತರದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಕ್ರಿಯೆಗಳು ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮಲ್ಲಿ ಬರಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ಆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಕೊಡುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಮೂಲಕವಾಗಿ ನಡೆಸಲ್ಪಡ್ತದೆ. சோ வெற்றி யார் வெற்றி வாங்கி கொடுத்தா? எனக்கு விக்டரி யார் வாங்கி கொடுத்தா? ஏசப்பா. அதான் போட்டுருங்க, விக்டரி ஆஃப் ஜீசஸ் இஸ் மை விக்டரி. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இயேசு கிறிஸ்துவின் வெற்றி என்னுடைய வெற்றியா இருக்கிறது. ಅಲ್ಲಿ ಯೇಸುವಿನ ಜಯ ನನ್ನ ಜಯವಾಗಿ ಯೇಸುವಿನ ಮೂಲಕವಾಗಿ ನನಗೆ ಒಂದು ಸ್ವಾತಂತ್ರ್ಯತೆ ಸಿಗಲ್ಪಟ್ಟಿದೆ. சோ கண்களை வந்து என்னுடைய பாவம், ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேன், இப்படி ஆயிட்டேன், இப்படி பண்ணிட்டேன், அப்படி அத பாக்குறதுக்கு பதிலா நான் என் கண்ணை எங்க பாக்குது? இயேசு கிறிஸ்துவோட சிலுவையை நோக்கி நான் பார்க்கிறேன். ನನ್ನ ಕಣ್ಣುಗಳು ಅಯ್ಯೋ ನಾನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಆಗಿತ್ತಲ್ಲ ಹಾಗೆ ಹೇಗೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡೋದಕ್ಕೆ ಬದಲಾಗಿ ಯೇಸುವಿನ ಶಿಲುಬೆಯ ಕಡೆಗೆ ನೋಡುವಂತದ್ದಾಗಿದೆ. எனக்கு கோபம் வருது, எனக்கு எரிச்சல் வருது, என்னால முடியலையே, தாங்க முடியலையே, அவங்க பண்றதை பார்த்தா எனக்கு அப்படியே அவங்க மேல வந்து நான் வந்து திருப்பி அவங்கள வந்து நான் திருப்பி பலி தீர்த்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேனே, அப்படின்னு வந்து பழி வாங்கிடணும்னு நினைக்கிறேனே அப்படின்னு நம்மளுக்கு யோசனை வரும்போது உடனே நம்ம யோசனைகள் எங்க போகுது? ஆண்டவரே என்னால முடியல, எனக்கு இப்படி வாழ முடியல அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்ம இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையை காட்டுறாரு. அவர் காட்டும் போது, தம்பி தங்கச்சி, நான் வந்து ನೀ ಪಡ್ற ಕಷ್ಟತೆ ನಾ ಸಿಲುವೆಯಲ್ಲಿ ಸುಮಂದಿಟ್ಟೆ அப்படின்னு ಆಂಡ್ರು வந்து சொல்றாரு. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಿದ್ದೇವೆ, ಹಳೆಯ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ಅನೇಕ ಒಂದು ಕಷ್ಟಕರವಾದಂತಹ ಕಾರ್ಯಗಳು ಇದನ್ನ ತೆಗೆಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಆಗದೇ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಅಂದುಕೊಳ್ಳುವಾಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಮಗೆ ಶಿಲುಬೆಯನ್ನು ತೋರಿಸುವಂತವನಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ, தம்கி நான் நின்ன பாரவನ್ನ ಶಿಲುಬೆ ಮೇಲೆ ಒತ್ತುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿಸ್ತಾನೆ. அதான் இங்க வசனம் போட்டுருக்கு. வசனம் என்ன சொல்லுது? பாவ சரீரத்திலே சாயலிலே இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்து அதே சரீரத்தின் காரியங்களை வந்து நிறைவேற்றி நம்மளுக்கு வெற்றியை வாங்கி கொடுத்துட்டார் அவர். ಅಲ್ಲಿ ಪಾಪಾದೀನ ನಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ನರಭಾವದ ರೂಪದಲ್ಲಿ ಆತನು ಬರಲ್ಪಟ್ಟವನಾಗಿ ನಮಗೆ ಜಯದ ಜೀವಿತವನ್ನು ಕೊಡಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. சரியா? சோ இப்போ என்ன ஆகுது? எனக்கு வெற்றி வந்து இயேசு கிறிஸ்து மூலமாய் வெற்றி. ಮೊದಲ ಒಂದು ವಿಜಯ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕವಾಗಿ.